சிவபுராணம் பகுதி 59 பார்க்கலாம். எம்பெருமான் தேவர்களை நோக்கி, திருமாலால் உருவாக்கப்பட்ட மாய ரூபிகளின் செயல்பாடுகளால் தர்மத்தை விடுத்து அதர்ம வழியில் செல்லும் அசுரர்களை சம்ஹாரம் செய்வேன் என்றும், திரிபுரத்தின் அழிவானது நெருங்கிவிட்டது என்றும் கூறினார். மேலும் இதுவரை அவர்களை அரணாக இருந்து பாதுகாத்து வந்த பூஜைகளின் பலனானது அகன்றுவிட்டது என்றும் கூறினார். இதை கேட்ட தேவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். பின் தலைமேல் தங்களின் கரங்களை குவித்து கொண்டு சிவபெருமானை வணங்கினார்கள். அசுரர்களை அழிப்பதற்கு தகுந்த ரதத்தினை உருவாக்குங்கள் என்று கூறி அவ்விடத்தை விட்டு மறைந்தார். எம்பெருமானின் கூற்றுக்களை கேட்ட அனைத்து வானுலக தேவர்களும் மகிழ்ச்சியில் இறைவனை பலவாறாக துதித்து போற்றினார்கள். பின்பு தேவர்களின் வேந்தனான இந்திர தேவன் தேவலோகத்தின் தச்சராக விளங்கும் விஸ்வகர்மாவை அழைத்து அசுரர்களுடன் போர் புரிய ரதத்தினையும் தேவையான ஆயுதங்களான தனுசு மற்றும் பானங்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பினையும் ஒப்படைத்தார். விஸ்வகர்மாவும் இப்பணியை மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். திரிபுரர்களை அழிப்பதற்காக எம்பெருமான் அமர்ந்து போர் புரிவதற்கு தேவையான ரதத்தை உருவாக்கும் பொருட்டு தேவர்களின் சிற்பிகளாக விளங்கக்கூடிய விஸ்வகர்மா தன்னுடைய முழு படைப்பு திறனையும் புகுத்தி அனைத்துலகத்திற்கும் மகாதேவராக இருக்கும் தேவர்களுக்கெல்லாம் தேவராகவும் அசுரர்களுக்கெல்லாம் அசுரர்களாகவும் பிரபஞ்சத்தினை தன்னில் அடக்கிய சிவபெருமானுக்காக காலத்தை சிந்தையில் கொள்ளாமல் நுட்பமான செயல்பாடுகளால் உருவாக்கினார். மிகவும் அழகிய வடிவமும் பிரமிக்கத்தக்க வகையில் வேலைப்பாடுகளும் கொண்ட ரதமானது விஸ்வகர்மாவின் பங்களிப்பு மட்டுமல்லாமல் தேவர்களின் பங்களிப்புடனும் சேர்ந்து உருவாகியது. எம்பெருமான் போர் புரிய தனித்துவமாக உருவாக்கப்பட்ட ரதமானது 14 உலோகத்தில் இருந்து இழைக்கப்பட்ட பொன்னை கொண்டும் ரதத்தினை சக்கரங்கள் கொண்டும் வெப்பமும் குளுமையும் கொண்டதுமாகவும், அதாவது ஆதவன் வலதுபுறமாகவும் சந்திரன் இடதுபுற சக்கரங்களாகவும் விளங்கின. இச்சக்கரங்களை எழில்படுத்த நட்சத்திரங்கள் எல்லாம் அலங்கார பொருட்களாகவும் திரை சீலைகளாகவும் பயன்படுத்தப்பட்டன. மந்திரகிரியே மலை ரதமாகவும் அந்த ரதத்தின் சக்கரங்களின் இரு அச்சுகளாக அஸ்தகிரியும் உதயகிரியும் விளங்கின. ஆகாயத்தை தொடும் இந்திய மலையானது ரதத்தின் நிழற்குடையாகவும், அந்த குடையை அழகுடன் காட்ட மந்திர மலையானது குடையில் உள்ள கொம்பாகவும், திசைகள் யாவும் ரதமானது பயணிக்கும் தடமாகவும், பிரம்மதேவர் ரதத்தின் சாரதியாகவும் அமர்ந்து அயத்தினை குதிரையினை கட்டுப்படுத்தும் கடிவாளத்தை கையில் ஏந்தினார். பிரணவம் என்பது அயத்தினை வேகப்படுத்த பயன்படும் சாட்டையாகவும், வேதங்களான ரிக், யஜூர், சாம மற்றும் அதர்வன 4ம் ரதத்தினை இழுத்து செல்லும் அயங்களாயின. மேருமலையானது எம்பெருமான் பயன்படுத்தும் வில்லாகவும், எம்பெருமான் கழுத்தில் வீற்றிருந்த வாசுகி வில்லில் உள்ள நாணாக இருபுறங்களிலும் மங்கள ஒளியை எழுப்பும் சிறு மணிகளாக சரஸ்வதி தேவியும், அந்த வில்லில் உள்ள பானமாக திருமாலும் இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மாண்டமாக காட்சியளித்த யாவும் அமைக்கப்பெற்று அரிதான எழில்மிகு அந்த ரதத்தினை உருவாக்கினர். பின்பு தன்னுடைய வாழ்க்கையின் பயனை அடைந்ததாக இந்த ரதத்தினை உருவாக்கிய விஸ்வகர்மா எண்ணினார். மேலும் அந்த அரிய பொன்னான வாய்ப்பினை அளித்த தேவர்களின் வேந்தரான தேவேந்திரனுக்கு தனது நன்றியை மனதார கூறினார். சிவபுராணம் தொடரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.